இப்போ அடுத்து வந்து நம்ம யூஸ்வலாக அது ட்ரெடிஷ்னல் விஷயந்தான். அதுவுமே அரிசி ரவை புளியோதரை அல்லது அரிசி புளி உப்புமா எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து வந்துடலாம். அரிசி ரவை புளி உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி ரவை 1 கப், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் அரை டீஸ்பூன், வேர்க்கடலை வறுத்தது தேவையான அளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ அரிசி ரவை புளி உப்புமாக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அரிசி ரவையை நான் வந்து எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிக்கிறேன். அரிசி ரவை வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் சுத்தமாக ஒரு துணியால் தொடச்சிட்டு அந்த அரிசியை, பச்சரிசி இதுக்கு நல்லாயிருக்கும், புழுங்கலரிசி போடணுன்னா கூட புழுங்கலரிசி போட்டுக்கலாம். சாதாரண மிக்ஸி ஜாரை ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு நல்ல விப்பர் அந்த பல்ஸ் மோடில் போட்டு நல்லா அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. தேவையான சைஸில் நீங்கள் எடுத்துடலாம். சலிக்கக்கூடாது. சலிச்சிங்கன்னா அந்த மாவு வந்து பைண்டிங் ஏஜென்ட்டு, அது நைஸாக சில மாவு கொஞ்சம் போல் மாவாக இருக்கும், அதெல்லாம் எடுக்காமல் அப்படி நீங்கள் தாளிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல பைண்டிங் ஏஜென்ட்டு சேர்ந்தா மாதிரி வரும். இதனால் அரிசியை கழுவி காய வச்சு இல்லை எதுவுமே பண்ண வேண்டாம். சுத்தமாக துணியை போட்டு தொடச்சிட்டுங்க போதும். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நான் குக்கரில் பண்ணி காமிக்கலான்னு நினச்சேன். எண்ணெய் வந்து போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் இதில் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா ஒரு 1.5லேருந்து 2 கப் தண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 1 கப் தண்ணியில் கரைச்சிட்டு திரும்ப 1 கப் தண்ணியில் அதையே திரும்ப கரைச்சி எடுத்துக்கிட்டு மொத்தம் இதுக்கு 2 கப் தண்ணி வேணும். 2-2.25 கப் தண்ணி வேணும். அந்த தண்ணியிலே மொத்த புளியும் கரைச்சிட்டிங்கன்னா போதும். நான் கரைச்சி வச்சுருக்கேன். பத்தாவதுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் வந்து கடுகு, கடுகு போட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் உளுந்து, கூடவே காஞ்ச மிளகா. இது ரொம்ப செவந்துடக்கூடாது, இளம் வறுப்பாக வறுபடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த உப்புமாவில் பார்க்க நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இது லேசாக வறுபட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வறுபடணும். கடுகும் பொரியுது, இதுவும் நிறம் அப்படியே லேசாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த கரெக்டாக இந்த நேரத்தில் நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டுடலாம். போட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் அந்த புளியில் இது இருக்கும், அது லேசாக எடுத்துடலாம். இப்போ இதில் இன்னும் 1 கப் தண்ணி, சரியாக இருக்கும். இப்போ தீயை ஜாஸ்தி வச்சுட்டு, ஏன்னா கொதிக்கணும் இல்லையா, அதனால் தீயை கொஞ்சம் கூட வச்சுடுவோம். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இதுக்கு அளவான உப்பு, போதும். உப்பு வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் லேசாக ஒரு சுருக்குன்னு தெரியணும், ரொம்ப அதிகமாக தெரியக்கூடாது, லேசாக சுருக்குன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா ரவையை கொட்டும்போது சரியாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கொதிக்கிறதுக்குள்ளார ஏன்னா நிறைய நேயர்கள் கேட்குற இன்னொரு விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கலாம். சாமை, வரகு, குதிரைவாலி இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் நாம் வந்து இந்த மாதிரி பாரம்பரியமாக செய்யக்கூடிய இந்த புளி உப்புமா இதெல்லாம் பண்ணலாமா, அதோட வெந்து நல்லா வருமான். தண்ணியோட விகிதம் மட்டும்தாங்க அதில் மாறும். நீங்கள் சாமை, குதிரைவாலினா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை மட்டும் அந்த எந்த அளவு தண்ணி வேணுமோ அதுக்கு வச்சுட்டு புளியை கரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி அதுவுமே வந்து நீங்கள் உடச்சி பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா அது ஏற்கனவே நல்லா பொடியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் உடச்செல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாகவே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஃபைனாக வேணும்னு நினச்சிங்கன்னா சும்மா ஒரு சுற்றிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும்.
ஆனால் நல்லா இதே மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே அதில் பண்ண முடியும். இப்போ தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ தீயை குறைச்சிட்டு இந்த அரிசி ரவையை அதில் கொட்டிடலாம். இப்போ தீயை தூண்டுங்க. தீயை தூண்டிட்டு இந்த பாருங்க லேசாக அந்த நடுவில் இருக்குது பாருங்கள், அந்த கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது கட்டி தட்டாது. இப்போ திரும்ப தீயை குறைச்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் கூட்டி குறைச்சி தான் பண்ணணும். இப்போ இதில் வந்து மூடியை போட்டு தீயை நல்லா குறைச்சிட்டு மூடி போடுங்க. தீ குறைச்சிருக்கேன். இப்போ அந்த ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டுட்டு குறைச்ச தீயிலேயே 2 விசில், அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்டீம் வருது பாருங்கள். வெயிட் போட்டு குறைச்ச தீயிலே வச்சிடலாம். 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 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 2-3 மேக்ஸிமம் ஒரு 10-20 செகண்ட் விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இது ஓரளவு கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல உதிர அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நேரம் ஆற தான் லேசாக உதிரும். மற்றபடி உங்களுக்கு வந்து நல்ல உதிரியாக வேணால் தண்ணியோட அளவை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் போட்டாச்சு. தீயை குறைச்சி வச்சுட்டு உங்களோட அடுப்பு வந்து பெரிய பர்னராக இருந்து நீங்கள் தீயை நல்லா குறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது 1 விசில் போட்டால் கூட போதும். பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6னா துளி உதிரும். மற்றபடி இது அப்படி சேர்ந்தா மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே ஒரு கப்பில் போட்டுக்கிட்டு இதை ஜம்முன்னு சாப்பிட்ணும். பொடியை நறுக்கின வெங்காயத்தை மேலே தூவிட்டு அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அது அந்த புளியோதரைக்கே யூஸ்வலாக நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பொடியை நறுக்கின வெங்காயம். உருளைக்கிழங்கு பொரியல் என்ன வேணால் சொல்லுவாங்க, ஆனால் அந்த வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த பொரிச்சு வச்ச துவையல்னு சொல்கிறது. செட்டிநாடு பக்கம் வழக்கம் பொரிச்சு வச்ச துவையல்பாங்க. அதாவது காஞ்ச மிளகாய் நிறைய உளுந்தும் பெருங்காயத்தையும் வறுத்து எடுத்துக்குவாங்க. தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துருவாங்க. கொஞ்சம் முத்துன தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் நல்லா வறுத்து எடுத்துருவாங்க. கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு உப்பும் புளியும் வச்சு அதை கரகரப்பாக நைஸாக, ரொம்ப நைஸாக அரைக்க மாட்டாங்க, கரகரப்பாக அரைப்பாங்க. லேசாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியை ஸ்பூனில் ஊற்றி அது நல்லா கரகரப்பாக கெட்டியாக அரைச்சிக்குவாங்க. அந்த துவையலும் இதோடு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல காம்பினேஷன் தான், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அந்த துவையல். இதெல்லாம் தான் அதே மாதிரி இன்றைக்கி பண்ணியிருக்க இந்த புளி உப்புமா பார்த்திங்கன்னா, இந்த ஆக்சுவலாக புளிக்காய்ச்சல் மாதிரி தான் இது. ஆனால் நம்ம வந்து மொத்தமாக வேக விடுறோம். இதே வந்து நீங்கள் புளியோதரை வந்து விதவிதமாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு சாரார் வந்து கொஞ்சம் தனியா, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் மிளகு இதெல்லாம் வறுத்து லாஸ்ட்டில் பொடி பண்ணி போடுவாங்க. சில பேர் மிளகாயை வறுத்து கூடவே அதோட மிளகாயும் வறுத்து போடுவாங்க. அதில் எள்ளும் வறுத்து பொடி பண்ணி போடுவாங்க. அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புளிக்காய்ச்சல் பண்ணி சாதத்தில் கலக்கும்போது உளுந்தை நல்லா வறுத்துருவாங்க, செவக்க வறுத்துருவாங்க. கூட கொஞ்சோண்டு எள்ளையும் வறுத்துருவாங்க. அதை பொடி பண்ணி அந்த சாதத்தில் கலப்பாங்க அந்த புளியோதரையில். அது ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் இது மாதிரி. அதே மாதிரி தெலுங்குக்காரங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் எதிர் வீட்டில் அந்த ரேலிங்க வெங்கட்ராமையா அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நல்லா சுட சுட சாதத்தை வடித்து, சாதம் உதிரியாக பதமாக வடிச்சுட்டு அதுக்குள்ளார கொஞ்சம் எண்ணெய், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுடுவாங்க. புளிக்காய்ச்சல் நார்மலாக தாளித்து கொதிக்க விடாமல், நம்ம நார்மலாக தாளித்து கொதிக்க விடோம்னா அந்த மாதிரி இல்லாமல் புளியை மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் உப்பும் போட்டு இதில் கொட்டிடுவாங்க. தனியாக தாளித்து கொட்டிடுவாங்க. அது எல்லாம் சேர்ந்து கலக்கும்போது இவ்வளோண்டு கடுகை ஊற வச்சுருப்பாங்க. அந்த கடுகை அம்மியில் வச்சு அரைச்சி கொண்டு வந்து இதோடு சேர்த்துருவாங்க. அந்த புளிக்காய்ச்சலில் கொஞ்சம் வெல்லம் போட்டிருப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். நான் வந்து சமயத்தில் என்ன பண்ணுவேன், புளிக்காய்ச்சல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். வேணுங்கிற போது கலக்கிறோம் இல்லையா, அப்போ இட்லி மிளகா அப்படி இருக்குது இல்லையா, அது லாஸ்ட்டில் அதை கொஞ்சம் கலந்து அதோட புளியோதரையோட வச்சுடுவோம். ஸோ புளியோதரைன்னு பண்ணும்போது அதில் விதமாக பண்ணுறோம். குறிப்பாக என்னோடய இது வந்து பச்சரிசி நல்லாயிருக்கும், ஆனால் புடுங்கல் அரிசி பிரமாதமாக இருக்கும் புளியோதரைக்கு. இப்போலாம் ரேஷன் அரிசியே அவ்வளோ நல்லா இருக்குது இந்த புளி சாதத்துக்கு. அதையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்லியிருக்கிற இந்த 2-3 வெரைட்டியில் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெயிட் எடுத்துருவோம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வெந்து நல்லா இருக்குது பாருங்கள். அடியில் பிடிக்காமல் நல்லா இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா, இது சேர்ந்தா மாதிரி தான் வரும். இப்போ இதில் வேர்க்கடலை கொஞ்சோண்டு, கருவேப்பிலை லாஸ்ட்டில் கொஞ்சமாக, கொத்தமல்லி கொஞ்சோண்டு
இந்த கொத்தமல்லி வாசனை நல்லாயிருக்கும் இதுக்கு. நல்லா கிளறிடலாம். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இதில் இருக்கிற மிளகா இருக்கு இல்லையா, அதை தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல உப்பு காரம் புளிப்பு ஊறி போய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாம்பே ரவையில் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. பாம்பே ரவையில் ட்ரை பண்ணணுங்க. நான் ட்ரை பண்ணலை. அரிசி ரவையில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். மில்லட்ஸ்ன்னு சொல்கிற இந்த சிறுதானியங்கள்லையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.